வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மூன்றாம் பிறைகள் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னையிலேருந்து தான் உங்களுக்கு சீரியஸாக டெய்லி கொஞ்ச நேரம் மியூசிக் பற்றி சொல்லி தரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்து என் மூட சுஜா கெடுத்துட்டாங்க. நந்தா வருத்தத்துடன் சந்துருவிடம் சொன்னாள். அது குணம், அது மறந்துடாத. அது என்ன அது என்னது? ஷட்ஜம் பஞ்சமம் பேசிக் ஸ்வரமத்தான். அதாவது சரிகமன்னு சொல்கிற ஸ்வரம். எஸ், சரிகம பதனின்னு சொல்கிறதோட சுருக்கம். எதனோட சுருக்கம்? சா வந்து ஷட்ஜம், சி வந்து ரிஷபம். அந்த மாதிரி 7 ஸ்வரங்களும் முறையே காந்தாரம் கா, மத்தியமம் மா, பஞ்சமம் தான் பா, நைவதம் வந்து தா, கடைசியில தான் நிஷோதம், அதுதான் நீ. ஸோ அதுதான் 7 ஸ்வரங்களா? எஸ். அந்த ஸ்வரம் கர்நாடக இசைக்கு மட்டும்தானே, ஹிந்து தானிக்கு எப்படி? ஸ்வரம் ரெண்டுக்கும் ஒன்று தான். அப்போ ஹிந்து தானிங்கிறது என்ன? ஆதி காலத்துல இந்த பிரிவுகள் எல்லாம் கிடையாது அத்தான். வட இந்தியாவில் இஸ்லாமிய ராஜாக்கள் ஆட்சி ஏற்பட்ட அப்புறம்தான் அவர்கள் மூலமா அந்த பெர்ஷியா போன்ற தேசங்கள்ல இருந்த சில இசை மரபுகளும் வந்து கலந்து அதனால வந்ததுதான் ஹிந்துஸ்தானி மியூசிக். அதே மாதிரி மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதம் இருக்கே, அதை பத்தி எதுவும் உனக்கு தெரியுமாமா? அந்த மியூசிக் பத்தி அவ்வளவா தெரியாது அத்தான். ஆனா அதுலயும் பேசிக்கா இதே மாதிரி 7 தான். 1 டோ, டிஓஹெச் டோ, 2 ஆர்ஏஒய் ரே, 3வது மீ, எம்இ மீ, 4வது ஃபா, எஃப்ஏ ஃபா, 5வது எஸ்ஓஹெச் சோ, 6வது வந்து எல்ஏஹெச் லா, 7வது தான் சி, எஸ்ஐ, இல்லைன்னா டி, டிஇ. இது அவங்க வந்து சுருக்கமா சிடிஇஎஃப்ஜிஏபின்னு சொல்வாங்க. ஆனா பேசிக்கா அதிலும் 7 தான். அப்புறம் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றாங்களே, அது என்னம்மா? ஸ்வரஸ்ருதி ஏறு வரிசையில இருக்கிறது வந்து ஆரோகணம், அதுவே இறங்குகிற வரிசையில் அவரோகணம். அப்போ எந்த ராகத்திலேயும் இந்த 2ம் இருக்குமா? ஆமா இருக்கும். இப்ப சில பேர் அவரோகணம் இல்லாம பாட்டு போடுறாங்களாமே. போடுவாங்க போடுவாங்க, ஏன் போட மாட்டாங்க? ஒரு ராகத்துக்கு அஸ்திவாரமே ஆரோகணமும் அவரோகணமும் தான். அஸ்திவாரம் சரியில்லாமையே பாடினா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நமக்கு 2 காலால நடக்கிறது தான் இயற்கையானது, சமநிலையானது. ஒரு காலால தான் நடப்பேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா, அதுக்கு அவர் நல்லா நொண்டி அடிக்க போறார்னு தான் அர்த்தம். சரிதானா அத்தான் நான் சொல்றது? சரியாத்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்போது சமையல் அறையில் இருந்து அமுதாவின் குரல் வந்தது. நந்தா, என்னக்கா? இங்க வாயேன். மாட்டேன் போ. இங்க வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடி. நான் இங்க அத்தானுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் அப்புறமேடுடி. என்னத்தான் அமுதா அக்கா கூப்பிடுறா, போகவா? போகாத அக்கா, அத்தான் போகாதேன்னு சொல்றாங்க. அவருக்கு வேற வேலை, வான்னு சொன்னா வந்துரு நீ. நந்தா வரமாட்டா அமுதா என்றான் சந்துரு. அமுதா மௌனமாக இருந்தாள். முதல் இரவு கழிந்த அதிகாலை பொழுதில் சந்துரு நந்தா பெயரை சொல்லி புலம்பியது சுவர் பல்லி மாதிரி அவ்வப்போது அவளுள் ஊர்ந்தது. விகற்பமாக எதையும் அவளால் நினைக்க முடியாவிட்டாலும் கூட அந்த புலம்பல், அதுவும் திருமணம் முடிந்த மறுநாளே கேட்க நேரிட்டது விரும்பத்தகாததாக இருந்தது. அம்மாவிடம் கூட சொல்லிக்கொள்ள பயமாக இருந்தது. நந்தாவிற்கும் சந்துருவிற்கும் இடையே எவ்வளவு அந்யோன்யத்தையும் அனுமதிக்க அமுதாவிற்கு மறுப்பு ஏதும் இல்லை. ஆனால் அந்த புலம்பலை அனுமதிக்க மனம் ஒப்பவில்லை. அன்றைய மதிய உணவுக்கு பின் மீண்டும் தனிமை கிடைத்த போது மறைமுகமாக அணுகி பார்த்தாள். என்னங்க, காலையில தூக்கத்துல என்னவோ நீங்க புலம்புன மாதிரி கேட்டதே என்று சமத்காரமாக கேட்டாள். போச்சா, வந்த அன்னைக்கு இங்கேயும் புலம்பிட்டனா என்றான் சந்துரு. ஏன், தூக்கத்துல புலம்புற பழக்கம் உண்டா உங்களுக்கு? அநியாயத்துக்கு புலம்புவேன். ஆமா, என்ன புலம்புன? சந்துரு ஆர்வத்துடன் கேட்டான்.
அது எங்க ஒழுங்கா காதுல விழுந்தது? என்னவோ முக்கி மொனகி யாரையோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. உன்னத்தான் கூப்பிட்டுருப்ப. வேற யார கூப்பிடுவேன்? சந்துருவின் இந்த பதில் அமுதாவிற்கு பிடித்தது. ஆனால் உண்மையில் அவன் கூப்பிட்டது அவளை இல்லையே. அந்த உண்மை கசப்பாகவும் இருந்தது. இல்லங்க, என்ன கூப்பிட்ட மாதிரியே தெரியல. உன்ன கூப்பிடலன்னா, ஒருவேளை உன் தங்கைய கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பேன். என்ற கொஞ்சமும் எதிர்பாராமல் சந்துரு சொன்னதும், ஏதோ ஒரு வாகனம் முகத்தில் வந்து மோதினாற் போன்ற அதிர்வை அடைந்தாள் அமுதா. குபீரென ஒரு நிசப்தம் அவர்களிடையே பாய்ந்து கொண்டது. மின்னல் மின்னுகிற நொடிப்பொழுதில் அணு அளவு களங்கம் கலந்து, நகைச்சுவை போன்ற தோரணையில் ஒரு பொய் சொல்வதாய் அவன் சொல்லி கபடத்துடன் மௌனமானான். பொய் போல் வேடிக்கையாக சொன்னாலும் அதுதான் உண்மை என்ற அதிர்வுடன் அமுதா கவலையுடன் மௌனமானாள். அந்த மௌனத்தை உடனே கலைக்க வேண்டிய அவசரம் சந்துருவில் மீண்டும் மின்னலாய் மின்னியது. மிக கவனத்துடன் அளவெடுத்தாற் போல கேட்டான். ஏன் அமுதா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒருவேளை நான் நந்தா பெயரையே சொல்லி புலம்பி இருந்தால் கூட அது ஒன்றும் தப்பில்லையே. நான் ஒன்றும் அதை தப்புன்னு சொல்லலையே. ஆனாலும் நீங்க ஒன்றும் நந்தா பேரை சொல்லி புலம்பலையே. அமுதாவிற்கும் அப்போதைக்கு இந்த பொய்தான் தற்காப்பாக தெரிந்தது. அப்படியே நான் புலம்பி இருந்தாலும் டோன்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. தூக்கத்துல இடையிடையில நான் என் ஃப்ரெண்டு சுஜா இல்ல, அவ பேரை சொல்லி கூட புலம்பி இருக்கேனாம். இத எதுக்காக சொல்றானாக்கா, என்னைக்காவது நான் சுஜா பேரை சொல்லி புலம்பினா கூட நீ பயந்துடாத. என்னடா இது, என்னோட அறிவை வைத்து பார்க்குறப்ப எனக்கு தோன்றது இதுதான். யாருடைய உறவாவது அல்லது அன்பாவது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இருந்தாக்கா, ஐ திங்க் நான் அவங்க பேரை எப்பவாவது சொல்லி புலம்பினாலும் புலம்பிடுவேன் போல இருக்கு. அதான் விஷயம். சந்துரு மிகவும் எச்சரிக்கையுடன் எண்ணி எண்ணி வார்த்தைகளை வலை போல் கவனமாக பின்னி தன்னை பாதுகாக்க கொள்ள விழைந்தான். என்றைக்காவது நந்தாவின் பெயரையே புலம்பினாலும் கூட இந்த முன்னெச்சரிக்கையான முன்னுரையை நினைவுபடுத்தி தப்பித்து கொள்ளலாம் எனவும் மனதுள் திட்டமிட்டு கொண்டான். எனினும் அத்தனை கணிதத்தோடு அவன் திட்டமிட்டு கொண்ட பாணியே எங்க அப்பா குதிருக்குள் இல்லை என்ற கதையாக அமுதாவை மேலும் சற்றே பின்வாங்க வைத்தது. அமுதாவின் உள் மனநிலையை தெரிவிக்காமல் போய்விடுமா சந்துரு மகாராஜாவின் கல்வி தேர்ச்சி? இன்னைக்கு என்ன புலம்பினேனோ தெரியல. இனிமே புலம்பினா உன் பேரத்தான் புலம்புவேன் என்று சொல்லி சட்டென்று அமுதாவை அணைத்து அவள் அவன் தந்த முத்தத்தை பெற்றுக்கொள்ள அவளுடைய மனம் கூசத்தான் செய்தது. காரணம் அந்த முத்தம் அன்பளிப்பாக இல்லாமல் லஞ்சமாக தெரிந்தது. திருமணத்திற்காக எடுத்துக்கொண்ட விடுமுறை நாளையுடன் முடிவடைந்து அதன் மறுநாள் சந்துரு அலுவலக பணிகளில் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். இடையே இந்த 2 வார தாம்பத்திய வாழ்க்கை நந்தாவும் அருகில் இருக்க ரம்யமாகத்தான் கழிந்திருக்கிறது. அமுதாவுடன் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் வந்தான். நந்தாவும் உடன் வர ஒரு நாள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கும் சென்றான். கோயிலின் ஆரவாரமற்ற கற்சுவர்களுக்குள் ஓர் அருள் கொட்டி கிடந்ததை அவனாலும் உணர முடிந்தது. அந்த அருள் சந்துருவின் சற்று களங்கம் படிந்த மனநிலைக்கு ஒரு சவாலாக கூட சுழன்றது. விருட்டென வெளியில் வந்து விட்டான். என்னங்க, என்னாச்சு? திடீர்னு வெளியில வந்துட்டீங்க? அமுதா கேட்டாள். என்னன்னு தெரியல அமுதா. உள்ள என்னை என்னவோ பண்ணிடுச்சு. ஒரு வலிமையான கதிர்வீச்சு. அதுவும் குறிப்பா அந்த வில்வ மரத்துக்கு பக்கத்துல. ஐயோ, என்னமோ இருக்கு அங்க. ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாத அமைதி. அதுவும் அரூபமா நின்னு என்ன பார்க்குற மாதிரி வேற தெரிஞ்சது. அதான் தாங்க முடியாம வெளியில வந்துட்டேன். எப்படிம்மா கண்டுபிடிச்ச? ஆள் அட்ரஸ் இல்லாத இந்த கோயில? அதுதான் அமுதாக்கா என்றாள் நந்தா. நீயும் இருக்கையே அமுதாவுக்கு தங்கைன்னு சொல்லிக்கிட்டு. சும்மா வீட்ல உட்காந்து ரோசேயோ ரெவுரவ ரெவருவான்னு பாட்டு பாடுறதுக்கு தான் லாய்க்கு. சந்துரு நந்தாவை வேண்டுமென்றே சீண்டினான். உடனே நந்தா தலையில் அடித்து கொண்டாள். சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ரோசேயா ரவருவா இல்ல, ரோசேவா ரவருவா. வாசுதேவாச்சாரியார் கிருதி கமாஸ் ராகம் ஆதி தாளம். ஆ, ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்க்க வேண்டிய பொண்ணு நீ. பாருக்கா அத்தான கிண்டல் பண்றாரு என்ன? இருங்க இருங்க, எனக்கும் கல்யாணமாகி ஒரு வீட்டுக்காரர் வரட்டும். அப்ப அவரை விட்டு அமுதாக்காவை நல்லா கிண்டல் பண்ண சொல்றேன்.
இது எளிய உண்மைதான். ஆனாலும் சந்துருவை வலிமையுடன் தாக்கியது. நந்தா குறித்த மென்மையான சதுக்கம் அவனுள் சிறிது நேரம் வெறுமையாய் நின்றது. மிக சிறிய நேரம் தலை குனிந்தது. அதனினும் குறுகிய நேரம் அந்த பெண்ணுக்காக ஏங்கியது. இந்த ஏக்கத்தை எல்லாம் கண்டுகொள்ளத் தெரியாத கபடம் இல்லாத சிறுமியாக நந்தா சந்துருவின் திடீர் மௌனத்தை வேறொரு மனநிலையாக உணர்ந்து அவசரத்துடன் சொன்னாள். சாரி அத்தா, நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். உடனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே. அப்ப நானும் தமாஷா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நந்தாவின் சமாதானத்திற்கு சம்மதிக்கிறார் போல சந்துரு கேட்டான். சொல்லுங்களேன். மிக கபடத்துடன் சந்துரு அந்த அம்பை எய்தான். உன்னையும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான். தமாஷ் என்ற போர்வையில் மனத்தீவிரம், விளையாட்டு என்ற காட்சியில் வினயம், அன்பு என்ற தோற்றத்தில் ஆற்றாமை. இதெல்லாம் எங்கே தெரிகிறது நந்தாவிற்கு? ஆசை தோசை நாளைக்கு நின்னு அம்மாவாசை. நான் பண்ணிக்க மாட்டேன்ப்பா உங்கள. மீச கூட இல்லாத உங்கள போய் யார் கல்யாணம் பண்ணுவா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு முதல்ல நல்லா கிடா மீச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் பண்ணிப்பேன். நந்தா விளையாட்டாகவே பதில் சொன்னாள். அப்ப நாளைக்கே நானும் கிடா மீச மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுடுறேன் என்றான் சந்திரவும் விளையாட்டு போலவே. அமுதாவிற்குத்தான் இந்த பேச்சு பிடிக்கவில்லை. போதும் இந்த வெட்டி பேச்சு என்று முற்றுப்புள்ளி வைத்தாள். அந்த முற்றுப்புள்ளி சந்துருவிற்கும் தேவையாக இருந்தது. ஏனெனில் விளையாட்டின் பின் இருந்த வினயம் அவனுக்கே தாங்க முடியாததாக இருந்தது. மற்றொரு நாள் சந்துருவிற்காக சுஜாதா ஸ்ரீனிவாசனின் நடன நிகழ்ச்சிக்கு போனார்கள். நந்தாவிற்காக இன்னொரு நாள் சேஷகோபாலன் இசை நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். அது ஏன் நந்தா சங்கீத வித்வான்கள் யாரும் மீச வச்சுக்கிறதில்ல? சந்துரு கேட்டான். தெரியாம பேசாதீங்க. டிவி கோபாலகிருஷ்ணனுக்கு ஏ கிளாஸ் மீசை உண்டு. அப்போ பி கிளாஸ் மீசை யாருக்காம்? ஐயோ, கடிக்காதீங்க. பொழுது இப்படியே விளையாட்டாகவும் உள்ளூர வினயமாகவும் ஓடியது, படர்ந்தது. பெரிய மீசை வளர்க்க ஆரம்பிக்கலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் அவசரப்பட வேண்டாம் என்றும் எண்ணிக்கொண்டான். திட்டமிடப்பட்ட சதுரங்க விளையாட்டாக கருத வேண்டும் என தீர்மானித்தான். விளையாட்டுத்தான் என்றாலும் வெற்றி பெற வேண்டும். எல்லா விளையாட்டுக்கும் இது பொருந்தும். மன அந்தரங்கத்தில் சந்துருவிற்கு நந்தாவுடன் விளையாட்டு வேண்டியிருக்கிறது. அந்த விளையாட்டுக்கு கிடைத்திருக்கிற மைதானம்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்திருக்கிற இந்த பாக்கியம். அவனாக தேடி வரவில்லை இந்த மைதானத்தை. திருமணம் என்ற அலை வந்து தள்ளி கொண்டு வந்து விட்டது அவனை. ஆரம்பத்தில் இந்த மைதானத்தில் நந்தாவின் எதிரில் நிற்க மனம் குறுகத்தான் செய்தது. மைதானத்திற்குள் நுழையாமலே ஓடிப்போய் விடலாம் போலத்தான் இருந்தது முதலில். ஆனால் நந்தா ஓர் எதிரி போல தெரியாமல் தோழி மாதிரி இருந்ததை பார்த்ததும் பயம் போய்விட்டது. பழைய காதல் பெருங்காயம் தன் வாசனையையும் தலை தூக்கிவிட்டது. அது சரி, பெருங்காய பெட்டகம் பெருங்காய பெட்டகம்தானே. எத்தனை காலமானாலும் போய்விடுமா என்ன? அதன் வாசம் பெருங்காய பெட்டகம் தன்னுடைய வாசனையை சமயமறிந்து காட்டிவிட கபடத்துடன் காத்து கொண்டுதான் இருந்தது. என்றைக்கோ தெரிவிக்க முடியாமல் போன காதலை உரிய தருணத்தில் வெறுமே தெரிவிக்க முடிந்தாலே போதும் என்று சில சமயங்களில் அவனின் கபடம் அடக்கமாக யோசித்தது. மற்றொரு வேளையில் இன்னும் அந்த காதல் தன்னுள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் தைரியமாய் காட்டிவிடலாமா என்று சிறிது தீவிரமாகவும் கபடம் சிந்தித்தது. இதில் சந்துரு ஒன்றில் மட்டும் மிகவும் கவனமாக இருந்தான். எத்தனை காலம் விளையாட்டு நீடித்தாலும் வெகு தாமதமாக வேணும் விளையாட்டில் வென்றுவிட வேணும். எந்த காரணத்தாலும் தோற்றுவிடக்கூடாது. வெற்றி கிட்டப் போவதில்லை என்ற பட்சத்தில் விளையாட்டை முடித்துவிட வேண்டும். சந்துருவின் இந்த விளையாட்டுக்கு கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் கூட பயிற்சி களம் போல்தான் கை கொடுத்தன. தினசரி சில நிமிடங்களாவது அந்த போர்வையில் நந்தாவுடன் அந்யோன்யமாக இருக்க முடிந்தது. நாட்டியத்துல மட்டும் பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, கதகளின்னு எப்படி அத்தனை பிரிவு வந்தது நந்தா? இதெல்லாமே பேசிக்கா ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா? சந்துரு நந்தாவை கேட்டான். எல்லாமே நாட்டிய சாஸ்திரம், அபிநய, தர்ப்பணம் ஆகியவற்றின் இலக்கணங்களை அடிப்படையா கொண்டதுதான் அத்தான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு கதகளியில கால் அசைவுகள் தான் பிரதானம்.
ஆனா ஒடிசியில அபிநயம் அ அபிநயம் தான் இருக்கும். கால் அசைவே இருக்காது. அது என்னம்மா அது? பரதநாட்டியத்துல கடைசியா தில்லானான்னு ஆடுறாங்களே! அது மராட்டிக்காரங்களோட ஒரு ஒரு மாதிரியான லாவணின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஜனரஞ்சகத்துக்காக பின்னாடி தஞ்சாவூர்ல மராட்டி ராஜாக்கள் ஆண்டபோது சேர்த்தாங்க. பரவால்ல நந்தா, நீயும் நிறையத்தான் தெரிஞ்சு வச்சிருக்க. நோ, நோ, இதெல்லாம் விஷயமே கிடையாது அத்தான். நத்திங். நாட்டிய சாஸ்திரம் பத்தி பத்மா சுப்பிரமணியம் கிட்ட பேசி பாருங்க. திணறி போயிடுவீங்க. நாட்டிய சாஸ்திரம் பத்தின அறிவு கடல் அந்த அம்மா. ரொம்ப பெரிய ஸ்காலர். நீ சொன்ன இந்த விஷயங்கள்லயே அம்பேல் ஆயிட்டேன். அந்த அம்மாவ போய் பார்த்து என்ன பேசுவேன்? அவ்வளவுதான் தீந்தேன். ச்சே! உங்களுக்காக நான் டான்ஸ் கத்துக்காம இருந்துட்டேன் பாருங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்பல்லாம் பெரிய ஆளானதும் ஒரு நல்ல டான்ஸ் ஆடத் தெரிஞ்ச லேடியைத் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சிருக்கேன். "யக்கா கேட்டுக்க, அத்தா என்ன சொல்றாருன்னு. பேசாம இன்னிலிருந்து டான்ஸ் ஆட கத்துக்க." இந்த சமயத்தில்தான் சந்துருவின் அண்ணா தேவேந்திரன் வந்தான். "வாண்ணா, என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்?" சந்துரு தேவேந்திரனை வரவேற்றான். "நேத்திக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தியாமே, அப்பத்தான் நான் வீடு வரைக்கும் போயிருந்தேன்." "ஆமா, 1 மணி நேரம் இருந்தேன். நீ வரல. சரின்னு அம்மாகிட்ட சொல்லிட்டு கெளம்பிட்டேன்." "அன்னைக்கு பார்த்ததுக்கு நேத்திக்கு எப்படி இருக்கார் அப்பா?" தேவேந்திரன் கேட்டான். "இருக்கார். 5 நிமிஷம் கண்ணத் திறந்து பார்த்தாருன்னு நெனைக்கிறேன். வேற ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. பார்த்தா பாவமாத்தான் இருக்கு. எத்தன நாளைக்குத்தான் இப்படியே கிடக்கறது? யார் தான் அசராம அவர பார்த்துக்கிறது? பாவம் அம்மா. கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்குத்தான் தொந்தரவு." "நீ ஒரு நாள் அமுதாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாயேன். பசங்கெல்லாம் சித்திய பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்ததுகள். நீ இன்னும் லீவ்ல தான இருக்க?" "ஆமா, நாளைக்கு லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ண போறேன்." "பாவம், ஹனிமூன் போக முடியாம போயிடுச்சு உனக்கு." "போகாம இருந்ததும் நல்லதுதான். அவளுக்கும் இடையில 4 நாள் ஜுரம்." ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு தேவேந்திரன் கொஞ்சம் தயங்கிய குரலில் சொன்னான். "ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் சந்துரு. கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. ஹாஸ்பிட்டல் செலவு இதுவரைக்கும் 8000 ரூபாய் ஆகியிருக்கு. அவசரமா இப்ப கொஞ்சம் பணம் கட்டியாகணும். அதான் உன்னை கேட்கலாம்னு." "எவ்வளவு வேணும் சொல்லு, இப்பவே செக் தரேன்." "ஜாஸ்தி வேணாம். ஒரு 5000 ரூபாய் தந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்." "ஓ எஸ், தரேன். நோ ப்ராப்ளம்." "உனக்கு அக்கவுண்ட் செயின்ட் மேரி ரோட்ல இருக்கிற கனரா பேங்க்ல தானே?" "ஆமா, செக் தரேன். மாத்திக்கிறியா?" "அது அது நான் மாத்திக்கிறேன்." சந்துரு காசோலையை கொடுத்தான். எப்படியும் இதில் 1000 ரூபாய் ஒதுக்கிவிடலாம் என்ற சந்தோஷத்துடன் காசோலையை பெற்றுக்கொண்டு சூடாக ஒரு பானத்தையும் குடித்துவிட்டு தேவேந்திரன் அங்கிருந்து வெளியேறினான். பணம் கொஞ்சம் குறைத்து கொடுத்திருக்கலாமோ என்ற யோசனை செய்து கொண்டிருந்த சந்துருவின் சிந்தனையை நந்தாவின் குரல் கலைத்தது. "என்னம்மா?" என்றான். "உங்களுக்கு ஃபோன் அத்தான். உங்க ஃப்ரெண்ட் சுஜாதா கூப்பிடுறாங்க." சந்துரு எழுந்து போய் ரிசீவரை வாங்கினான். "என்ன சுஜா?" "உனக்கு ஒரு வருத்தமான செய்தி சந்துரு. நேத்திக்கு ஈவினிங் நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்." "ஐயையோ! என்னம்மா அது? ஏன் ராஜினாமா பண்ண?" சந்துரு அதிர்ச்சியுடன் கேட்டான். "எதிர்பாராத விஷயம் நடந்துருச்சு நேத்திக்கு. நம்ம எம்டி என்கிட்ட தப்பா நடந்துட்டார்." "தப்பா நடந்துட்டார்னா?" "ஹி வாண்ட்ஸ் டு ஷேர் ஹிஸ் பிட் வித் மீ." "அச்சச்சோ! நம்ம எம்டியா அப்படி நடந்துட்டார்?" நானே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டேன். என்னாலேயே அப்படி அவர் கேட்டுட்டத நம்ப முடியல. அழுதுட்டேன் ஆக்சுவலா. எவ்வளவு மரியாதை வச்சிருந்த அவர்கிட்ட. இந்த விஷயம் வேற யார் யாருக்கு தெரியும்? ஆஃபீஸ்ல யாருக்கும் தெரியாது. சொல்லல நான். அப்படியெல்லாம் சொல்லி அவர பழிவாங்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதே நேரம் அவர்கிட்ட தொடர்ந்து வேலை பார்க்கறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்ல. ஸோ ரிசைன் பண்ணிட்டேன். எத்தனையோ ஆஃபீஸ்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்படத்தான் செய்திருக்கேன். ஆனா, நம்ம எம்டியும் இப்படி நடந்துப்பார்ன்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. ச்சே! ஐ ஃபீல் வெரி பேட் சுஜா. நாளைக்கு போய் அவரோட முகத்த பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. ஆஃபீஸ்ல வேற யாருக்கும் இது தெரிய வேணாம் சந்துரு. விட்ரு. பெரிய பணக்காரனுங்க இப்படித்தான் இருப்பானுங்க. நாம ஒண்ணும் செய்ய முடியாது அவனுங்கள. நான் விட்டுடத்தான் போறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஆனா எல்லாருமே என்னைக்குமே விட்டுட்டே இருந்துட மாட்டான். எவனாவது ஒருத்தன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுன்னு மாட்டிடுவான். அப்ப தெரியும் இவனுங்களுக்கு. "நீ நாளைக்கு தானே ஜாயின் பண்ற?" சுஜாதா கேட்டாள். "ஆமா, நாளைக்கு தான் ஜாயின் பண்றேன்." "இன்னைக்கு ஈவினிங் வேற ப்ரோகிராம் எதுவும் இருக்கா உனக்கு?" "இதுவரைக்கும் நோ ஐடியா." "அப்ப ஈவினிங் எங்க ஆத்துக்கு வாயேன்." "எத்தன மணிக்கு வரட்டும்?" "5 மணிக்கு வாயேன்."
ஓ எஸ். மத்ததெல்லாம் நேர்ல பேசிப்போம். ஓகே, சரியா 5 மணிக்கு வந்துடுறேன். பாய். சுஜாதா தொலைபேசியில் தெரிவித்த செய்தி மிகவும் எதிர்பாராமல் சந்துருவை பாதித்து விட்டது. வெகு நேரத்திற்கு யாரோடும் பேசக்கூட முடியாமல் மௌனமாகவே அமர்ந்திருந்தான். திரும்ப திரும்ப பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்கிற ஆண் பற்றியே கேள்விப்பட வேண்டியிருக்கிறது. ஆடவனிடம் தப்பாக நடந்து கொண்ட பெண் பற்றி கேள்வியே பட முடியவில்லை. இது ஆணுக்கு மட்டுமே உரிய பலவீனமா? நினைக்க நினைக்க சந்துருவிற்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஆம்பளைகளை எல்லாம் அழித்து விடலாம் போல கூட இருந்தது. மானத்தை வாங்குகிறார்கள் ஆண்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இதற்கு ஆண்களை மட்டுமே குற்றம் சொல்லவும் கூடாது. ஆண் தவறு இழைத்து விடுகிற அளவுக்கு பெண்ணிடமும் ஏதோ இருக்கிறது. அதுவும் அபூர்வமாக என்னவோ பெண்ணிடம் ஒளிந்து கிடக்கிறது. அதுதான் ஆடவனை வசீகரித்து விடுகிறது. நினைக்க நினைக்க சந்துருவிற்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. ஏதாவது ஒரு பெண்ணிடம் போய் தப்பாக நடந்து கொள்ள வேண்டும் போலத்தான் இருந்தது அவனுக்கும். ஒரே அடியாக அப்படி இருந்துவிட்டாலும் தேவலை போல்தான் தெரிந்தது. சும்மா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் வெறும் பாசாங்குகள், வேஷங்கள் என்று புரிந்தது. சரி, இதற்கு தான் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த போது தான் என்ன செய்வதென்று விளங்காமல் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது. எழுந்து போய் தனது முதலாளியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துவிட்டு வரலாம் போல் இருந்தது. பின் என்ன? ஒரு சுஜாதாவிடம் போய் எப்படி தவறாக நடந்து கொள்ள முடியும்? அவளிடம் தப்பாக நடந்து கொள்கிறவன் எந்த பெண்ணிடமும் தப்பாகத்தான் நடந்து கொள்வான். இப்படி சுஜாதாவிடம் போய் தவறாக நடந்து கொண்டானே, பதிலுக்கு நான் போய் அவனுடைய மனைவியிடமோ மகளிடமோ அப்படி நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் அவனுக்கு? கோபம் வருமா வராதா? அப்படித்தானே இருக்கும் எல்லோருக்கும். அது தெரிய மாட்டேன் என்கிறதே இவன்களுக்கு. தாங்க முடியாத வியாக உலத்துடன் சந்துரு மிகவும் சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். சட்டென அவனுடைய மனவெளியில் நந்தா தெரிந்தாள். அவளின் மனம் அந்த அவனின் மனம் அந்த மனவெளி நந்தாவையே பார்த்தது. மனவெளி நந்தாவை மனதால் மட்டும்தான் தொட முடியும் போல் தெரிந்தது. அன்றாட வாழ்வின் யதார்த்தத்தில் அவளுடைய நகங்களை தொடக்கூட அவனுக்கு பாத்தியம் கிடையாது. பின் என்ன இழவுக்காக மனத்துள் அவளோடு வேறொரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்ற எரிச்சல் ஏற்பட்டது சந்திரவிற்கு. உண்மையில் பல விஷயங்களில் தான் கையால் ஆகாதவன் என்ற உண்மையை கூட பார்க்க முடிந்தது அவனால். ஒன்று, முழுக்க முழுக்க நல்ல மனிதனாகவே இருந்துவிட வேண்டும். இல்லை, முற்றிலும் கெட்ட பயலாக இருந்துவிட வேண்டும். இப்படி இரண்டும் கெட்டானாக இருக்கக்கூடாது. முடிந்தால் முழுமையான வன்முறை, முடியாவிட்டால் மொத்தமாக சாத்வீகம். நினைக்க நினைக்க சந்துருவிற்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. இனி தான் பணிபுரிய போகும் இடத்தில் சுஜாதா இருக்க மாட்டாள் என்ற நிலை கூட அவனை சோர்வடைய செய்தது. தன் தோழியிடம் தவறாக நடந்து கொண்ட முதலாளியின் முகத்தை தன்னால் இனி நிமிர்ந்து பார்க்க முடியுமா என்று யோசித்து பார்த்தான். சுற்றி கிடந்த வாழ்க்கை சூழலே குழப்பமாய் கனத்தும் தெரிந்தது. அந்த கனம் தாங்க மாட்டாமல் மதிய உணவுக்கு பின் அமுதாவிலேயே புதைந்து கிடந்துவிட்டு மாலை உடல் அயர்வுடனேயே சுஜாதாவின் வீட்டிற்கு மிக குறைந்த வேகத்திலேயே ஸ்கூட்டரில் சென்று அடைந்தான். என்ன சந்துரு, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? சுஜாதா எடுத்த உடனேயே கேட்டாள். என்னன்னு தெரியல, அப்ப பிடிச்ச தலைய வலிக்குது, லேசா இப்ப வயிறு வேற வலிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன அவசரம்? இன்னொரு நாள் வந்திருக்க வேண்டியது தானே? அது என்னவோ நீ சொன்ன நியூஸ் கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை சுஜா. அதான் உன்னை பார்க்கலாம்னு கிளம்பி வந்துட்டேன். சரி வா, பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போயிடலாம். ஓ எஸ். இருவரும் பின்புற தோட்டத்தில் சப்போட்டா மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டார்கள். ஸோ நாளைக்கு ஆஃபீஸில் லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ணுறியாக்கும்? நான் ஜாயின் பண்ணுறது இருக்கட்டும். என்னம்மா அது, கடைசியில் இவ்வளவு மோசமாக நடந்துட்டார் எம்டி? சந்துரு படபடப்புடன் கேட்டான். பாவம், ரொம்ப நாளா இந்த எண்ணத்தை மனசுல வச்சிருந்தாரா இல்ல திடீர்னு ஒரு மூமெண்ட்ல அப்படி நடந்துட்டாரான்னு தெரியல. ஐ வாஸ் ஷாக்டு. ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்னு போயிட்டாப்ல இருந்தது. என்ன பண்றதுனே புரியல. திகைச்சு போயிட்டேன். அவமானமா வேற போயிடுத்து. எப்படி கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாம இப்படி நடந்துக்க முடியுமோ தெரியல. ஹாரிபிள்யா. முதல் தடவையா நேத்திக்குத்தான் சந்துரு பொண்ணா பிறந்துட்டனேன்னு ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன். என்னால நினைச்சே பார்க்க முடியலைடா. அது எப்படி ஒருத்திய திடீர்னு, அதுவும் ஆஃபீஸ் ரூம்ல படுக்க வரையாடின்னு கேட்க முடியறது?
அதுவும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாத ஒருத்தியை போய் மை காட்! என்னால நெனச்சே பார்க்க முடியல சந்துரு. நெனச்சே பார்க்க முடியல. சொல்லிவிட்டு சுஜாதா உடலை சிலிர்த்துக் கொண்டாள். என்னாலயும் தான் நெனச்சு பார்க்க முடியல சுஜா. அவர்கிட்ட போய் எப்படி இனிமே நிமிர்ந்து பார்த்து வேல பார்க்க போறேனோன்னு இருக்கு. என் அத்தின் பேருக்கு பயங்கர கோபம் வந்துடுத்து. போய் உடனே கேட்க போறதா ஒரேடியா கத்துனார். நான் தான் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பேசி கீசி அடக்கி வச்சேன். பாலாவுக்கு எப்படி சொல்லப் போற? அவனுக்கெல்லாம் சொல்லப் போறதில்ல. பாவம் அவனுக்கு போய் இதை எழுதிண்டு. வேலையை ஏன் ராஜினாமா பண்ணேன்னு கேட்பானே. அதுக்கு எதையாவது சொல்லிண்டா போறது. அதுவும் இல்லாம நான் தான் நெக்ஸ்ட் வீக் பிரிட்டானியாவுல ஜாயின் பண்ண போறேனே என்றாள் சுஜாதா. என்னம்மா அப்ப ஃபோன் பண்ணப்ப இந்த நியூஸ நீ சொல்லவே இல்ல? சந்துரு சந்தோஷத்தோடும் ஆச்சரியத்தோடும் கேட்டான். இப்பதான் ஜஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதான் அவசரப்பட்டு அப்ப சொல்லல. ஆனா ஒரு விஷயம், வேலை மெட்ராஸ் பிரான்ச்ல இல்ல. அவளோட பாம்பே ஆஃபீஸ். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. சந்துரு அதிர்ச்சி அடைந்து விட்டான். அப்ப நீ இம்மிடியட்டா பாம்பே போகணுமா? ஏமாற்றத்துடன் கேட்டான். அடுத்த திங்கட்கிழமை ஜாயின் பண்ணி ஆகணும்டா. என்னம்மா அது, திடீர்னு என்னை இப்படி விட்டுட்டு போற? சந்துரு அன்பு கலங்க கேட்டான். ச்சீ, எப்படியும் பாலாவை கல்யாணம் பண்ணிண்டாச்சுன்னா நான் ஆஸ்திரேலியா போயிட வேண்டியவள் தானே. அது வேற, இப்ப நீ திடீர்னு போறியே அதான் ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பா எப்படி இருக்கார்? போய் பாத்தியா? பார்த்தேன். உன்னை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரா? எல்லாரையும் ஒரே மாதிரி வெறிக்க வெறிக்க பார்க்குறாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அது என்னமோ சுஜா, திடீர்னு லைஃப் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் என் கையையும் காலையும் பிடிச்சு இறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ ஒய். அமுதா கூட உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அமுதா கிட்ட ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஐ லவ் ஹர் வெரி மச். ஆனா எனக்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான ஏரியாவுக்கு அமுதா போத மாட்டேங்கிறா. அவகிட்ட இருந்து கிடைக்கிற காதல் எனக்கு போதல சுஜா. நீ வேற எதையோ மனசுல வச்சுண்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். மனசுல வேற எதுவும் இல்லம்மா. ஐ நீட் மச்சுன்னு சொல்ல வரேன். இதை ஒரு அழகான உதாரணம் மூலமா சொல்றேன் பாரேன். தஞ்சை மாவட்டத்துல லட்சக்கணக்கான ஏக்கர்ல வளர்ந்திருக்கிற நெல் பயிருக்கு எவ்வளவு தண்ணி பாய்ஞ்சாலும் போதும்னு சொல்றாங்களா யாராவது? தண்ணி போதலைன்னு தான் கத்துறாங்க. கர்நாடகாக்காரங்கிட்ட போய் வேற தண்ணி குடுன்னு கெஞ்சுறாங்க. மேட்டூர் டேம் பெருசுதான். ஆனாலும் அதுல இருக்கிற தண்ணி என்னமோ நெல்லுக்கு போற மாட்டேங்குது. கிருஷ்ணராஜசாகர் தண்ணியும் வர வேண்டி இருக்கு அதுக்கு. அது சரி. எங்க எம்டியும் அவர் செஞ்ச காரியத்துக்கு இதே லாஜிக்க சொன்னார்னா, அப்ப என்ன பண்ணுவ நீ? சுஜாதா மறைமுக பொருளுடன் கேட்டாள். லஸ்ட் வேற, லவ் வேற சுஜா. சரி, மேட்டூர் டேம் போரல்லைன்னே வச்சுக்கலாம். இன்னொரு கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் வேண்டி இருக்கு உனக்கு. ஆனா கிருஷ்ணராஜசாகர் டேம் பொம்மநாட்டியா தான் இருக்கணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாதே. அன்பு ஆம்பளைகள் கிட்ட இருந்து கிடைச்சா என்ன, பொண்ணுகள் கிட்ட இருந்து கிடைச்சா என்ன? ஆனா உனக்கு தேவையா இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் ஒரு பொண்ணா தான் இருக்கணும்னாக்கா தட் இஸ் நாட் லவ். அது லஸ்ட் தான். அதை புரிஞ்சுக்கோ நீ. சும்மா என்கிட்ட வந்து லவ் வேற லஸ்ட் வேறன்னு கதையெல்லாம் விடாத. தெரியும் சுஜா எனக்கு. கடைசியில நீ எப்பவும் என்னத்தான் குத்தம் சொல்வ. சந்துரு ஆயாசத்துடன் சொன்னான். ஆமா, உன்னை குத்தம் சொல்றதுக்காகவே நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். வேற வேலை இல்ல பாரு எனக்கு. சந்திரவுக்கு முகம் சிவந்து விட்டது. என்னை அவமானப்படுத்துற சுஜா? கொஞ்சம் கோபத்துடன் சொன்னான். இதையெல்லாம் அவமானப்படுத்துறதா எடுத்துண்டேனாக்கா சாரி, ஐ காண்ட் ஹெல்ப் இட். சுஜாதா வருத்தத்துடன் சொன்னாள். சில நிமிடங்களுக்கு இருவரும் மௌனமாக இருந்தார்கள். பின் சுஜாதா கேட்டாள். சரி, அதுக்கு என்னத்துக்கு இப்போ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கணும்? நான் பாம்பே கிளம்பி போறதுக்குள்ள ஒரு நாள் அமுதாவை அழைச்சுக்கிட்டு வாயேன் ஆத்துக்கு. நோ, அவளை எல்லாம் அழைச்சிட்டு வரல. நாளைக்கு லீவ் முடிஞ்சு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டா எனக்கு டைம் இருக்காது. ஐ வில் பி பிஸி. எதிர்பாராத குரல் மாற்றத்துடன் சொன்னான் சந்துரு. அப்ப நான் வரேன் உங்க ஆத்துக்கு. ஐ மீன் அமுதா ஆத்துக்கு. நான் தான் சொன்னேனே இப்ப ஐ வில் பி பிஸின்னு. அவ்வளவு கோபமா உனக்கு? சந்துரு பேசாமல் இருந்தான். என் கல்யாணத்துக்கு வருவோ இல்லையோ? மெட்ராஸ்ல இருந்தா வரேன். சந்துரு எழுந்து விட்டான். ஆல் தி பெஸ்ட் என்றான் நட்பே இல்லாத குரலில். சுஜாதா நண்பனை ஏறிட்டு பார்த்தாள். முகத்தை சட்டென்று திருப்பிக் கொண்டு வேகமாக வெளியேறிய சந்துரு 10 நிமிடங்களில் இந்திரா நகர் போய் சேர்ந்தான். என்னங்க ரொம்ப சீக்கிரமாவே திரும்பிட்டீங்க? அமுதா கேட்டாள். என்னமோ போர் அடிச்சது, கிளம்பி வந்துட்டேன். அதுவும் இல்லாம உடம்பு வேற ஒரு மாதிரி இருந்தது.
நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே, அதனால படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு புறப்பட்டுட்டேன். முகத்த பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கு. என் உடம்ப தொட்டு பார், ஃபீவர் எதுவும் இருக்கான்னு. அமுதா சந்துருவின் உடலை தொட்டு பார்த்தாள். என்னங்க உடம்பு இப்படி கொதிக்குது? 102, 103 இருக்கும் போல இருக்கே. இப்படி உட்காருங்க நீங்க. நான் போய் முதல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். சந்துரு களைப்புடன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தான். சில நிமிடங்களில் தன் அப்பாவுடன் அமுதா வேகமாக திரும்பி வந்தாள். மாப்பிள, உடனே கார்ல அமுதாவோட போயிட்டு வந்துடுங்க. நம்ம ஃபேமிலி டாக்டர் முத்தரசன் இன்னும் கிளினிக்ல தான் இருக்காராம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உடனே இன்ஜெக்ஷன் போட்டுட்டா சரியாயிடும் என்றார் பெருமாள் சாமி. அடுத்த நிமிடம் கார் டாக்டர் முத்தரசன் கிளினிக் நோக்கி விரைந்தது. அடையாறில் இருக்கும் அந்த தனியார் மருத்துவமனையில் மிக வாடகை உயர்ந்த அறையின் சுத்தமான வெண்மையான படுக்கையில் சந்துரு உட்கார்ந்திருந்தான். முதல் 2 நாட்கள் சாதாரண மாத்திரைகளாலும் ஊசி மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத அவனின் காய்ச்சல் பின்னர் டைபாய்டு ஜுரம் என ஊர்ஜிதம் செய்யப்பட்டு உடனே இந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. நேற்று மாலையில் இருந்து காய்ச்சல் நீங்கி இருந்தது. இன்னும் 4 நாட்களில் அவனை மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். மருத்துவமனையில் அவனுடன் இருந்து அமுதா கவனித்துக் கொள்கிறாள். சாப்பாடு வகைகளை வீட்டில் இருந்து நந்தா ஒவ்வொரு வேளையும் காரில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு செல்கிறாள். இப்போது காலை 8 மணி ஆகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நந்தா காலை உணவு எடுத்து வருவாள். காலையில் அமுதா அங்கேயே தயாரித்து தந்திருந்த ஹார்லிக்ஸை குடித்திருந்த சந்துரு ஒரு வாரம் ஷேவ் செய்யப்படாத முகத்துடன் சற்று இளைத்த தோற்றத்தில் படுக்கையில் சோர்வுடன் அமர்ந்திருந்தான். அவன் விரும்பி கேட்டதற்காக சந்துருவின் கன்னத்தில் அமுதா நாணத்துடன் ஒரு தடவை முத்தமிட்டாள். ஜுரம் விட்டதுமே ஆசைதானா? கொஞ்சலுடன் கேட்டாள். ஜுரம் மனசுக்கு இல்லையே. நேத்திக்கு நைட்டெல்லாம் ரொம்ப புலம்பிட்டு இருந்தீங்களே தூக்கத்துல. எதுவும் கனவு கிணவு கண்டீங்களா? அமுதா கேட்டாள். கனவு கண்ட மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லம்மா. சரி, என்ன சொல்லி புலம்புன? அது எங்க காதுல கிளியரா விழுது. ஒரே முக்கல் முனகல் தான். நான் தான் தூங்கல உங்க புலம்பல கேட்டு. குட் மார்னிங் என்று சொல்லியபடி கதவை திறந்து கொண்டு நந்தா காலை உணவுகளுடன் அறையில் நுழைந்தாள். குளித்து புதிய உடையில் வந்தவளை பார்க்க சந்துருவுக்கு நிம்மதியாக இருந்தது. என்னடி 10 நிமிஷம் லேட்டா வர? அமுதா கேட்டாள். ஏன், அத்தானுக்கு பசிச்சிருச்சா? எனக்கு பசிக்குது. எனக்கு தான் இன்னும் சரியா பசிக்கவே இல்லையே, சந்துரு சொன்னான். சர்க்கரை தொட்டு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டான் சந்துரு. இன்னும் ஒன்னே ஒன்று வச்சுக்கங்க. வேணாம் அமுதா, இப்பத்தானே ஹார்லிக்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் 10 மணிக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேற தருவேன். அப்பத்தானே அத்தான் கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கும். பாருங்க, நாளே நாள்ல எப்படி ஞான்னு இழைச்சிட்டீங்கன்னு. என்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போக போறனோ? மீதம் இருந்த இட்லிகளை சாப்பிட்டு காஃபி குடித்த அமுதா, நந்தா நீ கொஞ்சம் இவரை பார்த்துக்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வேகமா வந்துடுறேன் என்றாள். ஜலக் என்று அருகில் இருந்த நீர்த்துறையில் ஒரு மீன் தண்ணீர் மட்டத்துக்கு மேல் துள்ளி உயர்ந்து விழுந்தாற் போன்ற கவனத்தை கொடுத்தது. இந்த சொல் சந்துருவிற்கு. எதுக்குக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற? வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்துடுறேனே. ஏன் 4 நாளாக இங்கே தானே குளிச்ச? மார்னிங்ல இருந்து அவுட் ஆஃப் டோர், அதான் வீட்டில் போய் நல்லா குளிச்சுட்டு வந்துடுறேனே. என்னமோ இங்கே இருக்கிற பாத்ரூமில் குளிச்சா குளிச்ச மாதிரியே இல்லை. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வா. நீ வந்ததும் நான் கலாஷேத்ரா வரைக்கும் போக வேண்டி இருக்கு. சரியா 1 ஹவரில் வந்துடுவேன். போகிறப்ப காருக்கு பெட்ரோல் போட்டுக்க. நீங்க தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்லைன்னா நந்தா கூட பேசிட்டு இருங்க. நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். 2 மணி நேரம் கழிச்சு கூட வா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்றான் சந்துரு ஷேவ் செய்யப்படாத கன்னத்தை தடவியவாறே. பாத்திரங்களையும் சில துணிகளையும் சேகரித்து கொண்டு அமுதா அறையை விட்டு வெளியேறினாள். நீங்க தூக்கம் வந்தா தூங்குங்கத்தான். தூக்கமெல்லாம் வரலம்மா. சும்மா சும்மா தூங்கி போர் அடிச்சு போச்சு. எப்படா ஆஃபீஸ்க்கு போவோம்னு இருக்கு. நேற்றுக்கு ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்டு சுஜா உங்களை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க போல இருக்கு. நந்தா கேட்டாள். உனக்கு யார் சொன்னா? நேற்றுக்கு நான் வீணை கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் பார்த்தேன். அப்பதான் சொன்னாங்க. நீங்கள் சரியாகவே முகம் கொடுத்து பேசலையாம். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. வேற என்ன சொன்னா? இன்னைக்கு பாம்பே போகிறதா வேற சொன்னாங்க. அவங்களோட பாலா ஜூனில் வராராம். வந்ததும் மேரேஜாம். கண்டிப்பாக என்னை வரணும்னு நேத்திக்கே சொல்லிட்டாங்க. அப்போ ஏன் சார்பாவும் நீயே போயிட்டு வந்துடு. உங்களுக்கு அவங்க மேல என்ன கோபம்?
பெருசா கோபம் ஒண்ணும் கிடையாது. எரிச்சல் தான். மனுஷன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பான். எல்லாம் மகாத்மா காந்தி கிடையாது. அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் அவள மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறா. நடக்கிற காரியமா அது? தொடர்ந்து இன்னும் பேசப் போகிற நிலைக்கு மனதுள் உயர்ந்த சந்துரு சட்டென்று மௌனமாகி விட்டான். சில நிமிடங்கள் கழித்து சொன்னான். சாரி நந்தா, சுஜா பத்தி பேசினாலே எனக்கு மூட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வேற ஏதாவது பேசலாம். உங்களுக்கு 2 கேசட் எடுத்துட்டு வந்திருக்கேன் தான். என்ன கேசட்மா? ஒன்னு டிவி கோபாலகிருஷ்ணன், இன்னொன்னு மகாராஜபுரம் சந்தானம். கேசட் கேட்கறதுக்கும் மூடு இல்ல நந்தா. மூடு இருக்கும்போது கேளுங்க. சந்துரு பதில் சொல்லாமல் அவளையே பார்த்தான். பல நாட்களாக அவன் எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் இன்று கிடைத்திருக்கிற மாதிரி தெரிந்தது. தேவையற்ற பழைய நினைவுகளை கண்களில் பிரதிபலித்து காட்டுகிற மெலிதான வன்மத்துடன் முயற்சி செய்து லேசாக சிரித்து கொண்டான். என்னத்தா நீங்களாவே சிரிச்சுக்கிறீங்க? சந்துரு நந்தாவின் இந்த கேள்வியை அந்த வினாடியை பற்றி கொண்டான். ஒன்றும் இல்லை, நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப டெய்லி உன்னை பார்க்கறதுக்காக அந்த 9:20 பஸ்ஸுக்காக மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பனே, அதை நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்தது. அதான். சொல்லிவிட்டு நிறுத்தினான். கனப்பொழுதில் மின்சார விநியோகம் நின்றாற் போல் இருந்தது. தனித்த ஏரி நீரில் ஏதோ ஒரு வஸ்து சன்னமான ஒலியில் விழுந்தாற் போன்ற கண்களுக்கு தெரியாத அலை அவர்களை சுற்றிலும் பரவியது. ஒருமித்தாற் போல விரிந்து கிடந்த சுத்தமான நீல வானத்தில் அழுக்கு துண்டம் போல் மேகத் துணுக்கு வந்திருந்தது. வயல்வெளி ஒற்றை கொக்கு என நந்தா மிக தனிமையில் சலனமில்லாமல் நின்றாள். அதெல்லாம் உன் ஞாபகத்துல இருக்கா இல்லையா நந்தா? என்று சந்துரு கேட்ட கேள்விக்கும் அவளில் அசைவில்லை. ஆனால் உள் மனதில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாகிக் கொண்டாள். எனக்கு என்னவோ அதையெல்லாம் மறக்கவே முடியல நந்தா. அடிக்கடி மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துப்பேன். எங்க நீ கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோன்னு வீட்டை விட்டு 8:45க்கெல்லாம் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். ஒவ்வொரு நிமிஷம் போறதும் ஒவ்வொரு யுகம் போறது மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீ வராம போயிட்டா அன்னைக்கு பூராவுமே ஒரு மாதிரி டல்லா இருப்ப. அதே சமயத்துல வேற பசங்க யாராவது உன்னை பார்த்தாங்க, அந்த பசங்க மேல பயங்கர கோபம் வரும். அதெல்லாம் ஒரு காலம் இல்ல? நந்தா பேசாமலேயே தரையை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். இதுவரை கண்டிராத பாதையில் பயணமாகிற புலன் கூர்மை அவளில் பொழிந்து நின்றது. தன் மன வெளியில் அழியாத வானவில்லாக பதிந்திருக்கும் அந்த நந்தாவை எதிரில் நின்ற நந்தாவில் கண்டு கொண்டிருக்கும் பரவசத்துடன் சந்துரு அவளையே சில நிமிடங்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். பின், என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற என்றான். நந்தா பேசாமலேயே நின்றாள். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நந்தா தலை குனிந்தவாறே நின்றாள். என்னால அதையெல்லாம் மறக்க முடியல நந்தா. ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்க என்கிறதை கூட இப்பவும் என்னால நினைச்சு பார்த்துக்க முடியுது. அப்படின்னா பார்த்துக்க, நான் எவ்வளவு சீரியஸா இருந்திருப்பேன்னு. ஒரு நாள் நீ காலேஜுக்கு போகாம இருந்து அன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போச்சுன்னா எரிச்சல் எரிச்சலா வரும். உன்னை பார்க்க ஆரம்பிச்ச ரொம்ப கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு உன்கிட்ட காதல் வந்துருச்சுன்னு. ஆமா நந்தா, ரொம்ப சீரியஸாவே உன் மேல எனக்கு அப்ப காதல் வந்தது. நிஜமாவே காதல் வந்தது. என் காதலை உன்கிட்ட எப்படியாவது தெரிவிச்சிடணும்னு ஆசையும் பட்டேன். எந்த வழியில தெரிவிக்கலாம்னு பிளானும் பண்ணேன். ஆனா நான் ஒரு நல்ல பிளான் பண்ண அதே சமயத்துல நீ காலேஜுக்கு பஸ்ல போறத நிறுத்திட்டு கார்ல போக ஆரம்பிச்சிட்ட. அந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கார்ல போற பெண்ணை எப்படி பார்க்க முடியும்? எங்க போய் அப்ரோச் பண்ண முடியும்? போச்சு. என் காதலை உன்கிட்ட தெரிவிக்க முடியாமலேயே போச்சு. ஆனாலும் உன்னை என்னால மறக்க முடியாமலே இருந்தது கொஞ்ச நாளைக்கு. வெளி உலகுக்கு தெரியாத ஒரு அழகான தீவு மாதிரி உன் ஞாபகம் அப்பப்ப எனக்குள்ள வந்து வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா உன் ஞாபகம் வர்றதே மறந்து போயிடுச்சு. ஆனா திடீர்னு மறுபடியும் 3-4 வருஷம் கழிச்சு அந்த தீவு என் கண் முன்னால வந்து நின்னது நந்தா. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, மச்சினி என்கிற உருவுல நீ மறுபடியும் என் வாழ்வில் குறுக்கே வருவேன்னு. உண்மையில் உன்னை அன்னிக்கே என் ஆபீஸ்ல முதல் தடவையா பார்த்ததும் ரொம்ப ரொம்ப த்ரில் ஆயிட்டேன். முதல்ல உள்ளுக்குள் பயங்கர சந்தோஷமாத்தான் இருந்தது. ஆனா அடுத்த நிமிஷமே பயந்து நடுங்கிட்டேன். என்னடா இது, அழகான தீவில் ஒரு பூதம் இருக்கேன்னு. என்னால உன் முகத்தை தைரியமா நிமிர்ந்து பார்க்க முடியல.
சகஜமா பேச முடியல. வேர்த்து விறுவிறுத்துட்டேன். கல்யாண நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடலாமான்னு கூட நினைச்சேன். உன்னைய மச்சினியா பார்த்துக்கிட்டே என்னால உங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்து வாழ முடியுமான்னு எனக்கு சந்தேகமாகவும், பயமாகவும் இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஆசைப்பட்ட உன்னை சந்திச்சது சந்தோஷம் தான். ஆனா மச்சினி என்கிற ரிலேஷன்ஷிப்பை என்னால தாங்கவும் முடியலை. அந்த கோணத்துல உன்னை ஃபேஸ் பண்ணவும் முடியலை. ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்புனேன். நீயே போய் உங்க வீட்ல அமுதாவுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவியோன்னு கூட நான் மனசுக்குள்ள கொஞ்சம் எதிர்பார்த்தேன். உன் மேல எனக்கு ஏற்பட்ட காதலைத்தான் அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க முடியாம போச்சே தவிர, நான் உன் பின்னாடியே கொஞ்ச நாள் சுத்தி சுத்தி வந்து சைட் அடிச்சதெல்லாம் உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. தன்னை ஒருத்தன் அத்தனை சீரியஸா சைட் அடிச்சுட்டு, அவனே இன்னைக்கு வந்து தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறத எந்த பெண் தாங்குவாள்? ஆனா நீ கொஞ்சம் கூட என் பழசு எல்லாம் பாதர் பண்ணிக்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இந்த ஆச்சரியத்தை என்னால தாங்கவே முடியலம்மா. சிம்ப்ளி ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ அகெயின். சொல்லு நந்தா, ப்ளீஸ் டெல் மீ. ஏன் நீ என்னோட பழசு எல்லாம் கடுகு அளவு கூட பொருட்படுத்தலை? எப்படி உன்னால கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸ் இல்லாம பேசி பழக முடிஞ்சது? என்னால முடியலைம்மா. நிஜமாவே முடியல. வெளிக்கு நான் உன் கூட ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் செய்தேனே தவிர, உள்ளுக்குள்ள நான் என்னோட அந்த காதல் தீவுக்குள்ள தான் நீந்திக்கிட்டு இருக்கேன். ஓடி வந்து என்னால கரை ஏறவும் முடியல. அப்படியே நீஞ்ச முடியாம மூழ்கி போயிடவும் முடியல. சுருக்கமா சொன்னா, என் நிலைமை இருதலைக்குள்ள எறும்பு போல ஆயிடுச்சுமா நந்தா. ஏன் எனக்குள்ள மட்டும் இந்த குழப்பம்? ஏன் இந்த கல்மிஷம்? ஏன் உனக்குள் இந்த குழப்பம் எதுவும் இல்ல? எப்படி நீ மட்டும் கல்மிஷம் இல்லாம இவ்வளவு இயல்பா இருக்க? சொல்லுவியா மனம் திறந்து? ப்ளீஸ் நந்தா. ஏன் நீ என்னுடைய கடந்த காலத்தை பொருட்படுத்தலை என்கிறதை என்கிட்ட இன்னிக்காவது சொல்ல மாட்டியா? ப்ளீஸ் நந்தா, ப்ளீஸ். வெகு நேரத்திற்கு அசைவற்று நின்று கொண்டிருந்த நந்தா சந்துருவை துளி துளியாக ஏறிட்டு பார்த்தாள். இமைகளை ஒரு முறை தீர்க்கமாக மூடித் திறந்தாள். சந்துருவிற்கு பதில் சொல்லப் போகிற தயார் நிலை அவளின் நெஞ்சு கூட்டின் பாவனையில் தோற்றமளித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.